மேச ராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் பாருங்க, இந்த ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியே வந்து 2ஆம் வீட்டில் இருக்காரு. அப்போ குழந்தைகளுக்கு சில விஷயங்கள்ல பிடிவாதம் அதிகரிக்கும். பிடிவாத குணம்ன்றது ஜாஸ்தியாயிரும். ஏதாவது நினைச்சதை சாதிக்க நினைப்பாங்க. அப்போ அவங்களுடைய ஒரு எண்ணத்துக்கு ஏற்ப நம்ம வந்து போனோம் அப்படின்னா, இப்ப இவங்க லைஃப்ல வந்து இந்த ஒரு மாசத்துல ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்புமுனை நடக்க போகுது அப்படின்னா என்ன திருப்புமுனையா இருக்கும்? மேச ராசிக்காரர்களுக்கு இவங்களுக்கு வந்து இந்த விஷயத்துக்கு வந்து ஆலய வழிபாடுன்னு இல்லாம சில நிறைய வந்து வாழ்வியல் பரிகாரமா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அவங்களுக்கு வந்து இதே நேரங்கள்ல வந்து இவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து அஸ்ட்ராலஜர், அதே சமயத்துல மலர் மருத்துவம் மூலமா நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர். நம்மளுடைய SR சங்கரேஸ்வரி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சிறப்பு. உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க கொடுக்கக்கூடிய அந்த வாழ்வியல் பரிகாரமா இருந்தாலும் சரி, இல்ல ஜோதிட ரீதியா நீங்க கொடுக்கக்கூடிய என்ன ஒரு ஆலோசனையாக இருந்தாலும் மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா அது போய் சேருது அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கும் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கிற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆகஸ்ட் மாதம் நடக்குது இல்லையா? சோ இந்த ஆகஸ்ட் மாதம் துவங்கியதிலிருந்து முடிவதற்குள் இந்த ஒரு விஷயம் ஒவ்வொரு ராசிக்கும் நடந்தே தீரும், தடம் புரள போகுது அவங்க லைஃப் அப்படின்னா என்ன விஷயம் ஒவ்வொரு ராசிக்குமே தனித்துவமாக நடக்க போகுது அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கும்? அதை வந்து நம்ம கண்ட்ரோல்ல வைக்க முடியுமா? அதற்கான வழிமுறைகள் என்ன, அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னன்னு ஒவ்வொரு ராசிக்கும் மக்களுக்காக நீங்க முதல்ல சொல்லிடுங்க. என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுதுன்றத ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருங்கம்மா. ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு உங்களின் மருத்துவத்துறை SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாதம் நிறைய வந்து ஆலய வழிபாடுகள் நமக்கு மனசுக்கு உடனே நினைவுக்கு வரும். அதை விட சிறப்பானது ஆகஸ்ட் 15. ஆமா, இது வந்து நம்ம பெண்கள் வந்து அதிகமா அந்த ஆகஸ்ட் மாதத்தை போற்றி நம்ம வந்து வணங்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முன்னாடி உள்ள காலகட்டங்கள் நம்ம சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி பெண்களுக்கு வந்து எப்படி இருந்ததுங்கிற விஷயங்கள் அந்த இதெல்லாம் படிச்சா தெரியும். அந்த வரலாறு ஆடைகள் அணிய முடியாது, மேலாடைகள் அணியவே முடியாம அடியறது கூட தடைகள் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் பாருங்க, நம்ம அந்த ஒரு தடையை நீக்கி நமக்கு வந்து இன்னைக்கு பாருங்க நம்ம நினைச்சதெல்லாம் ஆடைகள் அணிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த சுதந்திரத்துக்காக நமக்கு அந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்து போராட்ட வீரர்கள் தான். அப்ப அவங்களுக்கு நம்ம ஒரு நன்றியை சொல்லிக்கிறணும். கண்டிப்பா. இந்த ஆகஸ்ட் மாசத்துல 4 முக்கியமான கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது. மாசம் பெயரக்கூடிய சூரியன் ஆகட்டும், செவ்வாய் ஆகட்டும். செவ்வாய் வந்து 40 நாள் கூட பயிற்சி ஆவார். அதே மாதிரி புதன் வந்து ஒரு 27 நாள் 28 நாள் கூட பயிற்சி ஆவார். சுக்கிரன் அதே மாதிரி 27 28 நாட்கள் தான். இந்த 4 கிரக பயிற்சிகளும் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தே நடக்குது. அப்ப அந்த 4 கிரக பயிற்சியால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும், அந்த விஷயத்துல நீங்க கவனமாக இருக்கலைன்னா உங்க வாழ்க்கையில தடம் புரளக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. அதே நேரத்துல எந்த விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய திருப்புமுனையாக இருக்கும், அதுவுமே வந்து இந்த 4 பயிற்சியை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து பார்க்க போறோம். கண்டிப்பா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள் இந்த ஒரு விஷயத்துல கவனமா இருங்கன்னு சொல்ல போறீங்க. நம்ம ஒவ்வொரு ராசியா பார்த்துக்கலாமா? அம்மா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசியினருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள் உங்க லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்க போகுது. உங்க லைஃப் வந்து தடம் புரளலாம். அது நல்ல விதமாகவும் இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ஏதாவது ஆபத்தாகவும் இருக்கலாம். இதை கொஞ்சம் எச்சரிக்கையா நீங்க கவனிச்சுக்கோங்கன்னா என்னென்ன விஷயங்களை சொல்லுவீங்க? மேச ராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் பாருங்க, இந்த ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியே வந்து 2ஆம் வீட்டில் இருக்காரு. சுக்கிரன் வீட்டில் ரிஷபத்தில் இருக்கார். அதே நேரத்தில் ராசிக்கு 3 கூடிய புதன் பகவானும் மிதனத்தில் இருக்கார். அதே நேரத்தில் பாக்கியாதிபதியான குரு பகவான் பாருங்க 4ஆம் இடத்துல இருக்கிறார், குரு பகவான். அப்போ குரு பகவானுடைய பார்வை வந்து இந்த மேச ராசிக்கு 12ஆம் இடத்துல படுது. அப்போ இந்த மேச ராசிக்காரர்களுக்கு சில வந்து இந்த நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆன்மீக வழிபாடுகளுக்கு போகணும், ஆன்மீக யாத்திரை போகிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாம் முதல்ல இப்போ நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஆகஸ்ட் மாதத்துலேயே வந்து 5ஆம் அதிபதியான சூரியனும் 4ஆம் இடத்துல நீர் ராசியில் 2 பேரும் சேர்ந்து
குரு ஆதித்ய யோகத்துல இருக்காங்க மேசராசிக்காரங்களுக்கு. ஆகஸ்ட் 17 வரைக்கும் இருக்குது. அப்போ ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் சூரியன் வந்து தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு போறார். அப்ப இந்த காலகட்டங்கள்ல தான் தன்னுடைய குழந்தைகளை பற்றிய விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்ப குழந்தைகளுக்கு சில விஷயங்கள்ல பிடிவாதம் அதிகரிக்கும். பிடிவாத குணம்ன்றது ஜாஸ்தியாயிரும். ஏதாவது நினைச்சதை சாதிக்க நினைப்பாங்க. அப்ப அவங்களுடைய ஒரு எண்ணத்துக்கு ஏற்ப நம்ம வந்து போனோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில சில மாற்றங்கள் சரியானதாக இல்லாம தடம் மாறக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா மேசராசிக்கு 5ஆம் வீட்டுல வந்து கேது வேற இருக்காரு. அப்ப இந்த ஆகஸ்ட் ஆரம்பிக்கிறதே பாருங்க சுக்கிரன் கேது சேர்க்க. சுக்கிரன் அங்கதான் இருக்காரு. அப்ப ஆகஸ்ட் மாசம் ஆரம்பிச்ச உடனே 5ஆம் வீட்டுக்கு இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 6ஆம் வீட்டுக்கு நீசத்துக்கு போறாரு. போறப்ப அங்க ஏற்கனவே சுக்கிரன் கேது சேர்க்க இப்ப 5ஆம் வீட்டு அதிபதியும் பாருங்க ஆட்சியா போய் உட்கார போறாரு. அப்ப இது வரைக்கும் நம்ம சொல்லுக்கு ஒரு சில விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட இந்த ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் பாருங்க அந்த கேதுவோட போய் லாக் ஆகுறப்ப தன்னுடைய குழந்தைகளுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிக்கும். அப்ப இந்த நேரங்கள்ல தான் கொஞ்சம் நம்ம பிள்ளைகளை பற்றிய ஒரு கவனம் வந்து அதிகமா இருக்கணும். ஒரு தவறான ஒரு சேர்க்கையோ இல்ல ஒரு தவறான ஒரு பழக்க வழக்கமோ எல்லாமே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப இந்த ஒரு நேரங்கள்ல நீங்க வந்து கொஞ்சம் கவனக்குறைவா நீங்க செயல்பட்டாலே வந்து உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை தடம் புரள ஆரம்பிச்சிடும். அப்ப குழந்தைங்க விஷயத்துல இவங்க ரொம்ப இந்த 1 மந்த்துக்கு கவனமா இருந்துக்கணும். இப்ப இவங்க லைஃப்ல வந்து இந்த ஒரு மாசத்துல ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்புமுனை நடக்க போகுது அப்படின்னா என்ன திருப்புமுனையா இருக்கும்? மேசராசிக்காரர்களுக்கு புதன் வந்து 3க்குடையவர், 6க்குடையவர். இந்த மாதம் ஆரம்பிச்சதுல இருந்து அதுக்கு அடுத்த நாட்கள்ல பாருங்க 4ஆம் வீட்டுக்கு குருவோட போய் சேர்றாரு. குரு அப்படிங்கிறவர் வந்து பாக்கியாதிபதி கூட போய் சேர்றப்ப இது வரைக்கும் மேசராசிக்காரங்க லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல, காதல், அந்த விஷயங்கள்ல இருக்கிறவங்க ஒரு திருமணத்துக்கு நம்ம எப்போ நம்மளுடைய பேரண்ட்ஸ் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க சரின்னு சொல்லுவாங்களா, இது வரைக்கும் பிடிவாதமா இருக்காங்களே, ஆனா இவங்களுக்கு மனசு கேட்காது. நம்மளுடைய பேரண்ட்ஸ் சம்மதத்தோட தான் நல்ல, ஏன்னா குரு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவங்களுடைய சமூகத்தோட முடிப்புன்னு சொல்லிட்டு நிறைய பேசி ஒரு கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு உண்டான காலம் தான் இந்த ஆகஸ்ட் 17. அப்ப அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து ஒரு காதல் திருமணம், அது பேரண்ட்ஸோட முழு ஒத்துழைப்போட நடக்கக்கூடிய காலம் தான் இந்த ஆகஸ்ட் 17ல இருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் இருக்குது. இதுவே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் தான். ஒரு ஹாப்பி நியூஸா இருக்கும் உங்களுக்கு. நல்ல ஒரு மனசுல வந்து ஒரு மகிழ்வை தரக்கூடிய விஷயமாக மேச ராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஓகேம்மா, இப்போ நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அவங்க லைஃபை வந்து தடம் புரட்டிடும் அவங்க பசங்களோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ இதுல இருந்து அவங்க ரெக்கவர் ஆகி வெளியே வரணும், இந்த ஒரு மாதம் கூட அவங்க மனசஞ்சலமோ எதுவும் ஏற்பட்டுறக்கூடாதுன்னா முன்கூட்டியே இவங்க என்ன பண்ணலாம்? இவங்களுக்கு வந்து இந்த விஷயத்துக்கு வந்து ஆலய வழிபாடுன்னு இல்லாம சில நிறைய வந்து வாழ்வியல் பரிகாரமா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அவங்களுக்கு வந்து. இதே நேரங்கள்ல வந்து இவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது மயானம் கரையில இருப்பாங்கல்ல, அந்த மயானத்தை சுத்தம் பண்றது, அந்த மின் மயானமாகட்டும் இல்ல தகன மயானமாகட்டும், ஏதோ ஒரு இடத்துல வந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு, மயானத்துல வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு இன்னைக்கு நிறைய இருக்காங்க. அவங்களுடைய மனசு குமுறல்கள், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கல, எதுவுமே வந்து அவங்களை தனிப்பட்டவங்கள ஒதுக்கி வச்சிடுறாங்க. எல்லாருடைய பார்வையும் பார்த்தா ஏதோ ஒரு தீண்டத்தகாத மாதிரி இருக்கு தோணும். ஆனா அவங்க செய்யக்கூடிய தொழில் எவ்வளவு ஒரு புனிதமானது. அது வந்து அவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துல வரக்கூடிய சனிக்கிழமைகள்ல போய் ஒரு நேரம் சாப்பாடு, அவங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு உதவி இவங்க வந்து வாரம் சனிக்கிழமை செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா, ஆனா பணமா கொடுக்க கூடாது, பொருளாதான். உணவுனா உணவு பொட்டலங்களோ உணவுகளே தயார் பண்ணி கூட கொண்டு வீட்லயே தயார் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லது. ஆமா, ஒரு நேரம் வந்து வீட்டு சாப்பிடலாம் வயிறார சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அவங்க மனசு வாய் திறந்து வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்தும் சொல்லுவாங்க. பார்த்துக்குங்க, இந்த மேச ராசிக்காரர்களுடைய குழந்தை வந்து அந்த வாழ்க்கை தடமாறக்கூடிய அமைப்புல இருந்தாலும் சரியாகக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. இதை கண்டிப்பான முறையில் இவங்க செஞ்சு பரிகாரம் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களே வந்து மனசார நமக்கு சொல்லுவாங்க. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதாவது இந்த ஆகஸ்ட் மாசம் முடியறதுக்குள்ள இந்த ராசியினர் வந்து எந்தெந்த விஷயத்துல எல்லாம் கவனமா இருக்கணும். ஸோ 4 பயிற்சிகள் நடக்குது. இந்த 4 பயிற்சிகளும் ஒவ்வொரு ராசிக்குமே அதற்குரிய இம்பாக்டை கொடுக்க போகுது. ஸோ இதுல எல்லாம் கவனமா இருந்தீங்கன்னா உங்க லைஃப் கண்டிப்பா தடம் புரளாது அப்படின்னு ரொம்ப ஒரு அருமையான பதிவு கொடுத்ததற்கு நன்றிமா. நன்றி.
இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இதற்குரிய உரித்தான தகவல்கள் வந்து உடனுக்குடனே அப்பதான் உங்களை வந்து சேரும். அதே மாதிரி ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜாதக ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி ஆலோசனைகள் தேவைப்படுது, ஜாதகம் பார்க்கணும், இல்ல பொருத்தம் பார்க்கணும், இல்ல ஜாதகமே கணிக்கணும், டேட் ஆஃப் பர்த் தெரியும் கணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இப்படி எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க சங்கரேஸ்வரி அம்மா கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை தாராளமாக பார்த்து கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை நம்மளுடைய லைஃப்ல கடைபிடிப்பதன் மூலமாக நம்ம லைஃப்ல நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நிறைய பயிற்சிகள் வந்துட்டு இருக்கு. சனி பயிற்சி, சனி வக்ர பயிற்சி, குரு பயிற்சி, இப்படி நிறைய பயிற்சிகள் பார்ப்போம். இப்போ கூட டிசம்பர் மாதம் வந்து ராகு கேது பயிற்சியாக போறாரு அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரியான கிரக பயிற்சிகள் நம்ம ராசிக்கும் நம்ம ஜாதகத்திற்கும் எந்த விதமான பாதிப்புகளையும் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் நீங்க கண்டிப்பா ஒரு முறையாவது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. நம்மளுடைய நல்ல காரியங்களுக்கும் சரி, இல்ல நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் சரி, ஜாதகத்தை பார்ப்பதால நிறைய நல்ல பயன்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.